ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களோடு நன்றிகளோடு உங்கள் காயத்ரி. நம் குழப்பமெல்லாம் தீர அனைத்திற்குமாக ஒரு பதில் நிச்சயமாக நமக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, நடப்பது எல்லாமே நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே என்னை சூழ்ந்து இருக்கிறதே என்று உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் எல்லாம் நிறையாயிருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதே இல்லை. நிறையும்படி மனம் நிறையும்படியான வாழ்வு இங்கு எவருக்குமே இருந்ததும் இல்லை. நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், நல்ல மாற்றங்கள் வரும் என்று நம்பிக்கையோடு வாழ்நாளை நம்பிக்கையோடு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருப்பவன் முட்டாளாகத்தான் இருக்க முடியும். எது நடந்தாலும் என்னதான் நம்மை சுற்றி நிகழ்ந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அப்படியே நிம்மதியாக வாழ்வந்ததான் புத்திசாலியும் கூட. உன்னை யாராவது சந்தேகப்படுகிறார்கள் என்றால் அவர்களை நம்பவே நம்பாதே. உன்னை முழுவதுமாக நம்புகிறவர்களை எப்பொழுதும் சந்தேக கண்ணோடு பார்க்கவே பார்க்காதே. ஒரு இடத்தில் வார்த்தைகளால் மோதிக்கொண்டே இருப்பதை விட மௌனமாய் இருப்பது மிக மிக அறிவுபூர்வமானதுதான். அப்படியிருந்தால் இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மன காயங்களிலிருந்து தப்பித்தே விடலாம். இந்த உலகத்தில் அனைத்தையும் தெரிந்து வைத்தவர் என்று யாருமே இல்லை. எதுவுமே தெரியாதவர் என்று இந்த உலகத்தில் எவருமே இல்லை. நல்லதே நடக்கும், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உனக்கு அருகிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதையும் முழுவதுமாக நம்பு. காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் கவலைதான் என்ன? உன் கண்ணீருக்கு அர்த்தம்தான் என்ன? என்னிடம் கூறிவிடு. நானே உனது சத்குரு. என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, என் நாமத்தையே ஸ்மரணம் செய்து என்னை வணங்கி என் பாதங்களில் சரணடையும் என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. கண்ணீரை வீணடித்து கொண்டே இருக்காதே. எதற்கும் பயப்படாதே என் குழந்தையே. நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். இனி எதற்கும் நீ பயப்பட தேவையே இல்லை. உனது மனம் முழுவதும் நம்பிக்கை என்னும் வார்த்தைகளால் நிரப்பிக்கொண்டே இரு. இந்த உலகத்தில் அனைத்தையும் நானே இயக்குகிறேன் என்ற மனோபாவத்தை ஏற்படுத்திக்கொள். எதிலும் அவசரப்படாதே. பொறுமையாயிரு. என் மீது உன் பாரத்தை இறக்கிவிடு. நான் சுமக்கிறேன் அனைத்தையும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு. உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கிறேன். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பேன். என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கை வை. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராகவே இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிநாதரே, முதல் முறை கஷ்டம் வரும்போது அழ தோன்றியது. அதுவே சில முறை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது விரக்தியும் வெறுப்பும் தான் வருகிறது வாழ்க்கை மேல். ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாகும் பொழுது, வாழ்க்கையே கஷ்டங்களாகவே இருக்கும் பொழுது புன்னகைதான் வருகிறது வாழ்க்கையை பார்த்து. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளைக்கு உன் விருப்பம் நிறைவேற மிகப்பெரிய மாபெரும் திருப்பத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தக்க மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன். என் அன்பு பிள்ளைக்காக சந்தோஷமாக இரு.
நிம்மதியாக இரு, உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் நல்லது நடப்பதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இது அவ்வளவுதான். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. இனி என் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லை. என் வாழ்க்கையே சூறாவளி போல இருக்கிறது. நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? என்னை சூழ்ந்து எப்பொழுதும் கஷ்டங்கள் மட்டுமே இருக்கிறது என்பது போன்ற எதிர்மறை சிந்தனைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சொற்களையும் சொல்வதை முதலில் நிறுத்திவிடு. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாய்பாபா இருக்கும் பொழுது நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ எதிர்பாராத அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் எடுத்திருக்கிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீருவேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ சந்தேகித்த ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி காட்டவும் உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கவும் நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்ற பாதையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றமிகு மாற்றம்தான். இது நாள் வரை அனைத்து கஷ்டங்களையும் பார்த்த உனக்கு இனி இன்பமயமான சந்தோஷமான மிக ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கப் போகிறேன். ஆரம்பத்தில் நீ என்னை நோக்கி வரும் பொழுது எந்த ஒரு விதமான நம்பிக்கையில்லாமல் எதிர்பார்ப்பில்லாமல் மற்றவர்கள் கூறுகிறார்களே, மற்றவர்கள் எடுத்துரைக்கிறார்களே என்றுதானே என்னை நோக்கி வந்தாய். அதற்கு பிறகு என்மேல் தீர்க்க முடியாத நம்பிக்கையும் என்மேல் முழுவிதமான ஆத்மார்த்தமான உணர்வும் மாறியிருப்பதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறியதை பார்த்து நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும்போது நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் இன்னும் அதிகமானது தவிர குறையவே குறையவில்லை. நீதியை வழங்குவேன். உனக்கான உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இதை கேட்கும்போதே 1000 முறை எனக்கு நீ நன்றி சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று சொல்லுவாய். உன் வாழ்க்கையில் சுப வாக்கை நான் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்காகவே நிச்சயமாக நீதி வழங்குவேன். நான் எடுத்த எடுப்பிலேயே எல்லாத்தையும் அனைத்தையும் முடித்து விட மாட்டேன். நின்று நிதானமாக ஒரு காரியத்தை செய்வேன். அதனால் உனக்கு சற்று கால தாமதமாகுவது போலத்தான் தோன்றும். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். அதுவும் நன்மையாகவே உனக்கு நடக்கும். நீ கேட்டவுடன் நீ நினைத்தவுடன் எதுவுமே நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய். நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதோ, நடக்காமல் போய்விடுமோ, சாயப்பா நமக்கு உதவாமல் விட்டுவிடுவாரோ என்பது போன்ற குழப்பமான மனநிலையில் உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த தடுமாற்றம் உன் மனதை அலைக்கழிக்க செய்கிறது. உன்னை ஒரு இடத்தில் உட்கார விடாமல் நிலைக்குலைய செய்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உனக்கே தெரியும், மிக நன்றாகவே தெரியும். சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனையோ வேண்டுதல்களோ எதுவாக இருந்தாலும் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பது உனக்கு தெரிந்திருந்தும் ஏன் இந்த குழப்பம்? நான் உனக்காகவே வருவேன். உனக்காகவே அனைத்தையும் செய்வேன். நீ என்னதான் தைரியமாக இருந்தாலும் உன் நிலையற்ற மனம் சாயப்பா செய்துவிடாமல் விட்டு விடுவாரோ என்ற ஒரு விதமான குழப்பம் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையே, மனதை முதலில் ஒரு நிலைப்படுத்து.
தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஓடவிட்டு கொண்டே இருக்காதே. அமைதியான மனம்தான் நல்ல எண்ணங்களை சிந்திக்கும், நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளும். அமைதியில்லாத மனம் தேவையில்லாத சிந்தனைகள்தான் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கும், தேவையில்லாததை மட்டுமே செய்து கொண்டே இருக்கும். எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு எது தேவையோ அதை நான் உனக்கு சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இப்பொழுதுமே தெளிவாக இரு. நீ எடுக்கும் முயற்சியை எந்த பொழுதும் கைவிட்டு விடாதே. தெளிவான மனதிற்கு எது சரியான வழி, எது சரியான பாதை என்று மிக தெளிவாகவே தெரிந்துவிடும். மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது, இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது, மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடித்த வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய், வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது.
ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. என்னிடம் கேள்வியாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அந்த சாயியின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். கஷ்டம் வருவதும், கஷ்டம் வந்தால் சாயி தேவா நம்மை நெருங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் சாயி பாபாவே ஆகிய என்னப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார். என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். எந்த துன்பத்திலும் என்னை காப்பாற்றுவார். எனக்காக அவர் உழைத்து கொண்டே இருப்பார். என்னை வெற்றியடைய வைப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை, உறுதிமொழிகளை உனக்குள் எடுத்துக்கொள். நீ நினைப்பது போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக முடியாது குழந்தையே. நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன். சந்தோஷமாக இரு. எதை நினைத்தும் கவலையே வேண்டாம். நான் இருக்கிறேன். ஓம் சாயிராம். கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி அதை எதிர்த்து நின்று போராடணும், அதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறத புரிவதற்காகத்தான் இந்த ஒரு கதை. இந்த கதை முழுவதுமாக கேளுங்க. கஷ்டத்திலிருந்து எப்படி விடுபடலாம், அதை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெளிவாக புரிய வரும். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் எப்பொழுதுமே கஷ்டம், சோதனை, போராட்ட காலமாகவே அவன் வாழ்க்கை கழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நிம்மதி அப்படிங்கிற சொல் கூட அவன் வாழ்க்கையில் இடம்பெறாதவாறு அவன் பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக்கிட்டு இருக்கு வரான். அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக காலமாக கடந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் கஷ்டம் மட்டும் அவனை விட்டு போகவே இல்லை. அதனால் வாழ்க்கையில் விரக்திக்கு போய் நம்ம இந்த வாழ்க்கையை இனி எதுக்கு வாழணும், நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துதான் என்ன நமக்கு பயன் வந்துட போகுது, எதுக்கு தான் இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு நம்ம உயிரை மாய்த்து கொள்ளலாம், எதற்காக நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிற கேள்வியோட உயிரை மாய்த்து கொள்வதற்காக கடற்கரையை நோக்கி போகிறான். கடற்கரையில் நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு அவன் முன்னேறும் பொழுது அந்த வழியாக ஒரு துறவி வராரு. அந்த துறவி, நீ எதுக்காக இந்த கடற்கரைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த இளைஞன் அதற்கு எதுவுமே பதில் சொல்லலை. உடனே அந்த துறவி அந்த இளைஞனை அழைத்து கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைத்து, நீ பிறந்ததுலேருந்து என்னென்ன கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வர அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட இளைஞன், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்பவே ஏளனமாக அந்த துறவியை பார்த்து கேட்குறான். ஏன்னா அவன்தான் விரக்தியின் உச்சத்தில் இருக்கானே. மீண்டும் அந்த துறவி, எனக்கு எல்லாமே தெரியும், நீ இந்த கடற்கரைக்கு இப்பொழுது எதற்கு வந்திருக்கிறாயோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இளைஞனும் அந்த துறவி பேசுகிறத கேட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கான். அவன் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டு அந்த துறவியே மீண்டும் சொல்கிறாரு, நீ உன்னுடைய உயிரை இந்த கடலில் போக்கிக் கொள்வதற்காகத்தானே வந்திருக்க அப்படின்னு துறவி சொன்னனோ, அந்த இளைஞனுக்கு அந்த ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஆமாம், நான் அதுக்கு தான் வந்தேன், எப்படி உங்களுக்கு அதை தெரியும் அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறான். உடனே அந்த துறவி மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் பிறந்ததிலிருந்து அவன் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள், கஷ்டமான சூழ்நிலை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அந்த இளைஞன்ட்ட அந்த துறவி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே இன்னுமே ஆச்சரியம் தாங்க முடியாமல், என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மீண்டும் கேள்வியை எழுப்புகிறான் அந்த இளைஞன். உடனே அந்த துறவி, நான் உனக்கு எல்லாமே தெளிவாக சொல்கிறேன், ஆனால் முதல்ல நான் சொல்கிறத கேட்பியா அப்படின்னு அந்த துறவி கேட்குறாரு. உடனே அந்த இளைஞனும் தலையாட்டுறான். நீ முதல்ல உன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கான வேலையை நிறுத்து. நான் சொல்கிற வேலையை முதல்ல செஞ்சுட்டு வந்துட்டு உன்னுடைய உயிரை நீயே மாய்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த இளைஞன், நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த மீனவர்கள் இப்போது ஒரு கப்பலில் அந்த கடலுக்குள்ளே போகிறாங்க. அந்த மீனவர்களோடு சேர்ந்து நீயும் அந்த அவங்களோட கப்பலில் அந்த படகுல போ.
கடலுக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா, வந்துட்டு நீ உன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கான வேலையை ஆரம்பியே அப்படின்னு சொல்றாரு. இந்த துறவியின் பேச்சை தட்ட முடியாமல் அந்த இளைஞனும் அந்த படகுல ஏறி அந்த கப்பல்ல ஏறி மீனவர்களோட போறான். அந்த கப்பல் நடு கடல்ல போன பிறகு அங்க இருக்கிறவங்க எல்லாம் முத்து எடுக்கிறதுக்காக கடலுக்குள்ள குதிக்கிறாங்க. அப்போ சூறாவளி காற்று ஒன்று வீசுது. அந்த கப்பலே அப்படியே நிலை குலைந்து போகும் அளவிற்கு அந்த சூறாவளி காற்று வீசுது. அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த காற்றை எதிர்கொண்டு தாக்கு பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் திறம்பட போராடி அந்த காத்தோட போராடி தன்னுடைய உயிரை காப்பதற்காக போராடுறாங்க. அப்போ முத்து குளிக்க கடல்ல விழுந்தவங்க எல்லாம் முத்தான அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த கப்பலுக்கு வராங்க. இப்படி அந்த புயலால் மோதிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த உயிரை மாய்த்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்த அந்த இளைஞன் உடனே கப்பலை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு இறைவா அப்படின்னு மனசார வேண்டான். ஆனால் அவனுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக அந்த கடற்கரைக்கு வந்த இறைவன் இப்போ அந்த கஷ்டமான சூழ்நிலையில் எப்படியாவது என்னை காப்பாற்றிடு அப்படின்னு கதறான். கொஞ்ச நேரத்தில் அந்த புயலின் தாக்கம் குறைஞ்சிடுச்சு. முத்து எடுக்க போனவங்க அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கிட்டு மீண்டும் கப்பலில் வந்துட்டு கப்பல் திரும்பவும் கடற்கரையை நோக்கி வருது. மீன்கள் எல்லாம் தேவைக்கு அதிகமான மீன்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு அந்த கப்பல் கடலை நோக்கி வருது. வரும் வழியில் சின்ன சின்ன படகுகள் எல்லாம் கடல் ஓரத்திலேயே கொஞ்சமான கடலுக்குள்ளேயே வந்து மீன் பிடிக்கிறாங்க. இதை பார்த்த அந்த இளைஞன் அந்த மீனவன்கிட்ட கேட்குறான், இவங்க ரொம்பவே கஷ்டப்படாமல் கடல் பக்கத்திலேயே இருந்து அந்த மீன்களை எடுத்து தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் உயிரையும் துச்சமாக கருதி நடு கடலில் போய் முத்தெடுத்து தேவையான மீன்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் வரீங்க. இவ்வளோ கஷ்டப்படாமல் ஏன் அந்த கடலின் பக்கத்திலேயே அந்த மீன்களை எடுத்து நீங்கள் பண்ணலாமே, ஏன் இவ்வளோ உயிரை பணைய வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த மீனவன் கடல் பக்கத்திலேயே பண்ணலாம் தான், ஆனால் சாதாரண மீன்கள் தான் கிடைக்கும். ஆனால் நடு கடலில் வரும் பொழுது தான் பொக்கிஷமான கடற்கடியில் இருக்கும் பல பொக்கிஷங்கள் கிடைக்கும். அதற்காக வாழ்க்கையில் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். காற்று வரும், புயல் வரும், எல்லாம் வரும். எல்லாத்தையுமே மீறி போராடி நம்ம ஜெயிச்சோனா தான் நம்ம வாழ்க்கையில் பொக்கிஷம் அப்படிங்கிற கடற்கடியில் இருக்கிற பொக்கிஷம் கிடைக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் நம்மளை வளர்ச்சி அடைய செய்யும். அதனால் நானும் அப்படி தான் சின்ன வயசில் இதே மாதிரி பக்கத்துலேயே கடலில் இருக்க மீன்களை பிடிச்சி வியாபாரம் செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வளர்ச்சியை நான் அதிகப்படுத்திக்கிட்டு கடலுக்கு அடியில் போய் கடலோட நடு கடலில் போய் பொக்கிஷங்களை எடுத்துக்கிட்டு வந்து கடல் கரைக்கு போகும் பொழுது என்னுடைய மதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு. இதில் உயிர் துச்சமாக கருதி நான் செய்கிற அந்த ஒரு செயல்தான் என் வாழ்க்கையில் என்னை உச்சத்திற்கு அழைத்து செல்கிறது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அந்த இளைஞனுக்கு அந்த மீனவன் உணர்த்தினார். கடற்கரையும் வந்தது. அந்த துறவியும் அந்த இளைஞனுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். அந்த துறவிக்கிட்ட வந்தோன்னே அந்த இளைஞன் பேச முற்படுறான். அதற்கு முன்பாக அந்த துறவி வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு நீ கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த இளைஞன் இப்பொழுது எனக்கு புரிகிறது, சின்ன கஷ்டம் வந்துடுச்சே அப்படின்னு போராடி அப்படியே உட்கார்ந்து விடாமல் தைரியமாக எதிர்த்து போராடினாதான் வாழ்க்கை அப்படிங்கிற படகை நம்ம போராடி மீண்டு கரை சேரலாம்.